மீன் குழம்பு செய்கிறதுக்கு கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 கப் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வெங்காயம் முக்கால் பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி இது போல் நறுக்கி சேர்த்துட்டு குழையிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு இதை நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானது 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளித்ததும் 10 சின்ன வெங்காயம் தட்டினது, 10 பல் பூண்டு தட்டினது, 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி சக்கை இல்லாமல் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சதும் 1/2 கிலோ அளவு குழம்பு மீன் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீன் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம்.